பெரம்பூர் அருகே பைக் வீலிங் செய்து இன்ஸ்டாரில் போட்ட இளைஞர் தற்போது போலீசாரிடம் சிக்கி அறிவுரை வீடியோ வெளியிட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருப்பது வைரலாகியிருக்கிறது. வீலிங் செய்த இளைஞரின் ஃபீலிங் வீடியோவின் பின்னணி என்ன? பைக் வாங்குவதே வீலிங் செய்வதற்காகத்தான் என்ற கொள்கை வெறி கொண்ட இளைஞர்கள் மத்தியில் கிடைத்தது டியோ பைக் என்றாலும் பரவாயில்லை, எங்கள் திறமையை பார் என வீலிங் செய்து விவகாரத்தில் சிக்கி இருக்கின்றனர் இந்த இளைஞர்கள். கீழே விழுந்தால் சுமார் 1.5 கிலோ சதை பகுதியை சாலைக்கு தாரை வார்க்க வேண்டுமே என்ற நிலை புரியாமல் சிலுவென்று எதிர்காத்தில் வீலிங் செய்த இளைஞர்கள் சிக்கியது எப்படி? பைக் வீலிங் செய்வதும் அவர்களை பிடித்து போலீசார் நடவடிக்கை எடுப்பதும் தொடர்ந்து நடந்து வரும் கதையாக மாறிவிட்டது தற்போது. ஆனாலும் பைக் சாகசம் செய்து அந்த வீடியோவை சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டால்தான் தொண்டை குழியில் லபக் என சோறு இறங்கும் என்ற போபியாவில் இருக்கும் இன்றைய இளைஞர்கள் தொடர்ந்து வீலிங் செய்து கெத்து காட்டிக் கொண்டுதான் இருக்கின்றனர். அந்த வரிசையில் லேட்டஸ்டாக பெரம்பூர் செங்கை சிவம் மேம்பாலம் பகுதியில் 2 இளைஞர்கள் செய்த பைக் வீலிங் சாகசம் சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவியது. ஹெல்மெட் அணிவதில் எங்களுக்கு துளியும் உடன்பாடு இல்லை என்ற நோக்கத்தில் இருந்த அந்த இளைஞர்கள் டியோ பைக்கில் வீலிங் செய்தபடி வண்டியை விரட்டி உள்ளனர். ரத்த காட்டேரி போல நாக்கை தொங்க போட்டபடி கைகளில் பல்வேறு சிம்பல்களை காட்டியபடி இளைஞர்கள் செய்த சாகச பயணம் விபத்தில் முடியாமல் போனது அவர்கள் செய்த புண்ணியம் என்றுதான் சொல்ல வேண்டும் என்று நினைத்தாலும் அது அவர்கள் பெற்றோர்கள் செய்த புண்ணியம் என்றுதான் என்ன தோன்றுகிறது. அதிலும் பின்னே அமர்ந்திருப்பவர் தலைக்கும் தரைக்கும் 1 அடி தூரத்தில் ஆபத்தை வைத்துக் கொண்டு ஒய்யாரமாக பெப்பரப்பென்று கால்களை விரித்துக் கொண்டு பயணித்த விதம் எவனுக்கு எக்ஸாம் ஹாலில் இருந்து தந்தி அடித்து அவசர அழைப்பு விடுத்தது போன்றே இருந்தது. இந்த ஆபத்தான வீலிங் காட்சியை மற்றொரு பைக்கில் பயணித்த நண்பர்கள் அவர்களை உற்சாகப்படுத்தியபடி தங்களை ஒளிப்பதிவாளர் PC ஸ்ரீராமின் மாணவர்கள் என்று நினைத்துக் கொண்டு அவரை போல பயங்கரமாக வீடியோவை பதிவும் செய்துள்ளனர். உயிரே எப்படியாவது தப்பிச்சு ஓடிவிடு என எதிரே சாலையில் வந்த மற்ற வாகன ஓட்டிகள் உயிரை நெஞ்சில் பிடித்தபடி இவர்களை சபித்தபடி விலகிச் சென்றுள்ளனர். போலீசார் ஆதாரத்திற்காக அலையக்கூடாது என்பதற்காக வீலிங் செய்த வீடியோவை இன்ஸ்டாகிராமில் இன்ஸ்டன்டாக பதிவிட்டு 2 விரல்களை வெற்றி குறிபோட்டு காட்டியுள்ளனர் அந்த குறும்புக்கார இளைஞர்கள். புளியந்தோப்பு போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசாருக்கு புலனாய்வு செய்யாமலேயே அவர்கள் யார் என்பது தெரிந்துவிட்டது. புளியந்தோப்பு காந்திநகர் 5வது தெருவுக்கு சென்ற போலீசார் அங்கு ஒரு வீட்டின் முன் நின்று சக்தி கொஞ்சம் வெளியே வாப்பா என அழைக்க அவரும் தோ வந்துட்டேன் என அடம்பிடிக்காமல் காவல் நிலையம் வந்திருக்கிறார். நான் தாங்க வீலிங் செஞ்சேன் ஒப்புக்கிறேன் என சக்தி சட்டென்று ஒப்புதல் வாக்குமூலம் அளிக்க அது போதாது என அவரை வைத்து விழிப்புணர்வு வீடியோ ஒன்றை எடுத்தனர் காவல்துறையினர். அந்த வீடியோவில் யாரும் ஸ்டண்ட் செய்யாதீங்க, போலீஸ் நம்ம நல்லதுக்கு தான் சொல்றாங்க, ஆபத்தை விலை கொடுத்து வாங்காதீங்க என சரமாரியாக வீலிங் செய்தது போல அறிவுரைகளை வாரி வழங்கினார். இந்த வீடியோவை சக்தியின் இன்ஸ்டாகிராம் பக்கத்திலேயே போலீசார் பதிவிடச் செய்தனர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சக்தி பேசுகிறேன். மேலே ரோட்டில் அந்த வீலிங் பண்ணது, பைக் ரேசிங் பண்ணது, ஸ்டென்ட்டெல்லாம் பண்ணாதீங்க, அவ்வளோ ஸ்டென்ட்டே பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு அப்படி தப்பாக நீங்கள் இன்ஸ்டாவில் விட்டீங்கன்னா மற்றபடி போலீஸ் நடவடிக்கை எடுப்பாங்க. போலீஸ்லாம் நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க, இந்தமாதிரி ஸ்டென்ட்டு பண்ணாதீங்க, ரொம்ப ஆக்சிடெண்ட் ஆகுது ரோட்டில், பப்ளிக் எக்ஸ்டெண்ட் ரொம்ப இதுவாகுது, இனிமேல் ஸ்டென்ட்டெல்லாம் பண்ணாதீங்க. பஞ்சாப் போலீஸ் தான் இனிமேட்டு ஸ்டென்ட்டெல்லாம் அவ்வளோ பண்ணக்கூடாது, ரோட்டில் ரொம்ப ஆக்சிடெண்ட் ஆகுது, விபத்து நடக்குது ரொம்ப. இல்லை நீங்கள் எதனா திருப்பி பண்ணிங்கன்னா சட்டப்படி போலீஸு நடவடிக்கை எடுப்பாங்க.
தற்பொழுது இந்த வீடியோவும் வைரலாகி வருவது குறிப்பிடத்தக்கது. பயமறியா வயதில் ஆபத்தை உணராமல் இளைஞர்கள் அத்துமீறினாலும் தண்டனை கொடுத்தாவது அவர்களை காக்க வேண்டும் என்ற நோக்கில் போலீசார் நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்பதை இளைஞர்கள் புரிந்து கொண்டு வீலிங் போன்ற ஆபத்தான செயல்களை தவிர்க்க வேண்டும் என்கின்றனர் இளைஞர்களின் நலம் விரும்பிகள்.